ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். பார்த்திங்கன்னா அது ஈவினிங் டைம் எடுத்த விலாகுங்க. சும்மா சின்ன விலாக் தான். சாயந்தரம் ஒரு காஃபியை குடித்தாச்சு. காஃபிக்கு பார்த்திங்கன்னா ரஸ்க் 2 வச்சு சாப்பிட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடித்து சாயந்தரம் வேலையை ஆரம்பிப்போன்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். காஃபியை குடிச்சிட்டு அடுத்து என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற வேலை இருந்துச்சு. இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா நல்லா மழையாக இருந்துச்சுப்பா. இப்போ மழை கொஞ்சம்னா பார்த்திங்கன்னா பனி தானா, பகல்லாம் நல்லா வெயில் இருக்கிறதுனால சரின்ட்டு கொஞ்சம் செடிக்கெல்லாம் அப்படியே தண்ணியை விட்டுட்டு மணி ஒரு 6 மணி ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் பார்த்தா கிளைமேட் பனி பெய்யறதுனால கொஞ்சம் டிம்மாக அப்படியே தெரியுது. அப்படின்னு மாதிரி தானே செடி இதெல்லாம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள், நல்லாயிருக்கும். செடியெல்லாம் பார்த்திங்கன்னா, ஆனால் ஒரு சில செடியில் பூச்சி இருக்குதுன்னு அதில் சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா யாராவது கமெண்ட்டில் சொல்லுவாங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு நான் கூட கேட்டிருப்பேன். யாருமே ஒரு கமெண்ட் கூட போடலங்க. அப்புறம் செடிக்கெல்லாம் தண்ணியை விட்டுட்டு அடுத்து என்ன வேலை பண்ணலான்னு யோசித்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணியெல்லாம் தைக்கிற வேலை இருந்துச்சு, புடவையெல்லாம் ஓரடிக்கிற வேலை இருந்துச்சு. அதனால் சீக்கிரமாக செடிக்கு தண்ணியை விட்டுட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு கிளம்பிட்டேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிக்குங்க. வெளியிலலாம் அதிகம் யாருக்கு தைச்சி தரதில்ல, ஒரு சிலருக்கு மட்டும் தைச்சி தந்துட்டுருக்கேன். அதனால் ஸ்டிச்சிங் வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் புடவை ஒரு 4-5 புடவை ஓரடிக்க கொடுத்துருந்தாங்க. அதையும் ஓரடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை பார்க்கலான்னு யோசிச்சுட்ருந்தேன். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச் பண்ணுறப்ப ஓரடிக்கும்போது பார்த்திங்கன்னா சிலர் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு ஓரடிப்போம். சிலர் பார்த்திங்கன்னா நூலை பிரித்து விட்டு அப்படியே அடிப்பாங்க ஓரடிக்கிறது. சரின்ட்டு ஒரு 4-5 புடவை இருந்துச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் நைட் டிஃபன் செய்வோன்ட்டு அதை தான் தைச்சிட்ருக்கேன். எவ்வளோ பேர்த்துக்கு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு தெரில. எனக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ ரொம்ப நாளாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேங்க. நமக்கு தேவையான வேலையை நம்மளே செஞ்சுக்கிறது, நமக்கு தேவையான ப்ளவுசஸ் நம்மளே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம், தைச்சி போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம கையிலையும் 4 காசு இருக்கும், நம்மளாம் சம்பாதிக்கிறோங்கிற இது இருக்கும் இல்லைங்களா. அதனால் வெளியில் ரொம்ப இல்லைனாலும் ஒரு 2 பேர்த்துக்கு தைச்சி கொடுக்குறது, அவ்வளோதான். அந்தளவுக்கு தான் தைச்சி கொடுப்பேன். பெருசாலாம் ஒன்றும் கடையெல்லாம் இல்லை, வீட்டிலையே தான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன். மெயினாக நமக்கு தைச்சிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லா பெண்களுமே ஒரு சுயதொழிலுங்கிறது இருக்கணும் இல்லையா. கைத்தொழில் பொய்த்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே உற்றுக்கொள்னு இருக்கும். அதே மாதிரி தான். அதனால் எல்லா பெண்களுமே ஒரு சுயதொழில் இருக்கணுங்க. பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் வேலை இது ஒன்றும் புடவைக்கிறதுல பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. அதனால் சீக்கிரமாக ஒரு 4 புடவையும் ஓரடித்து முடிச்சிடலான்ட்டு சரி டைம் இருக்கிறப்பே செஞ்சுக்குவோம். சாயந்தரம் நேரம் அதுமாரி பொங்கல் வேலையெல்லாம் வந்துடும் பாருங்கள். அதனால் கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் இப்போயே முடிச்சிட்டோம்னா பொங்கல் வீடு க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் முடிச்சுக்கலாம் சீக்கிரமாக அப்படின்ட்டு ஒரு 4 புடவை ஓரடித்து முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் ஓரடித்து வச்சுட்டு அடுத்தது என்ன, நமக்கு எப்போ போல் அடுத்த நைட் டிஃபன் வேலை வந்துடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றிருந்தேன் நைட்டுக்கு. இட்லியும் கடப்பா செஞ்சுருந்தேங்க, கும்பகோணம் கடப்பா. அதுதான் இன்றைக்கி நைட் டிஃபன். இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.